நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இப்போ பாருங்கள், நீங்கள் தாழ்ந்து நடந்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பேச்சில் எல்லாம் தாழ்ந்து போனீங்கன்னா ஒரு 3 காரியம் உங்களை தேடி வருது. ஏன்னா தாழ்மைக்கு கிடைக்கும் பலன். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாழ்ந்து அமைதியாக பொறுமையாக நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவர் சொல்கிறாரு ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனும் 3 காரியம் உங்களை தேடி வருகிறது. தாழ்மைக்கு கிடைக்கிற ஒரு பலன். இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினாலே இயேசு வெளிப்படணும். நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறதும் மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுட்டு போகிறதெல்லாம் தேவ பிள்ளை வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்க ஒரு தாழ்மை இருக்கணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு பணிவு என்ன செய்யணும்? பணிவு இருக்கணும். நம்ம நடக்கையில் ஒரு தாழ்மை இருக்கணும், பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்ம பார்வையில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்முடைய எண்ணத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும், நம்முடைய நினைவில் ஒரு தாழ்மை இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஞானத்தை கொடுப்பது மாத்திரமல்லாமல் அவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில் நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கு கிடைக்கிற பலன் அப்படிங்கிறார். நீ தாழ்ந்து போயிட்டேன்னா அது கிடைக்கிற ஒரு பலன் இருக்குது. நீ தாழ்ந்து போயிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேடி வருது. அப்படின்னு கேட்டால் என்ன ஆசீர்வாதம் கேட்டிங்கன்னா 3 ஆசீர்வாதத்தை சொல்கிறார். தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனும் 3 காரியம் தேடி வருகிறது. அன்பாக இருந்தவர்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற காரியத்தில் செய்கிற காரியத்தில் அடுத்தவர்கிட்ட பேசும்போது, பக்கத்து வீட்டில் பேசும்போது உங்கள் வார்த்தையில் ஒரு தாழ்மை வெளிப்படணும்.